சார் நீங்கள் எல்லாருமே ப்ரமோ பார்த்துருப்பீங்க. ஆஹா ஓஹோ ஹோட்டல் அதான் ஹோட்டலோட பேர். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா அது வந்து செட்டிங்ஸ்லாம் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ஸ்க்ரீன் எல்லாம் தூக்கியாச்சு. திவ்யாவை வந்து ரீட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்ருக்காரு. அவங்க போயிருக்காங்க. ஸோ பிரியங்கா, மஞ்சரி அண்ட் தீபக் 3 பேர் கெஸ்ட்டாக வராங்க. தீபக் அண்ணா வந்து தரமான சம்பவங்கள் பண்ணுவார். லாஸ்ட் சீசன் வந்து அவர் வந்து ஒரு சூப்பராக ஒரு இது பண்ணியிருப்பார். மஞ்சரி வந்து ஒரு ஃபைட் பண்ணும்போது மேலே ஏறி டேபிள் மேலே ஏறிலாம் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அவரை தெரிஞ்சு தான் போட்டிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த சீசன் வந்து நல்லதாக மாற்றுறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சீசன் அவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்குங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க. அது கூட இவங்க யாருக்கும் புரியல. பட் இதில் என்ன வருதுன்னா, அது எல்லோரும் உட்காந்துருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரியை காணோம். 2 பேரும் எங்கே போனாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரோல்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக இருப்பாங்க, டாஸ்கில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி ஏதாவது ஒரு தனி ரூல்ஸாக இருந்திருக்கலாம். அவங்க 2 பேர் மட்டும் வேறு ஏதாவது ரூமில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால் அவங்க 2 பேரையும் காணோம். அது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ லைவில் இப்போ டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க. மஞ்சரி பற்றி கேட்கவே வேண்டாம். மஞ்சரி கிட்ட வேர்ட் பிளேலாம் பண்ணவே முடியாது. என்ன வார்த்தை சொன்னாலும் அதுலேருந்து ஒரு 10 பக்கத்துக்கு பேசுகிறதுக்கு மஞ்சரிக்கு தெரியும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே அவங்க ரொம்ப வெல் வர்ஸ்ட். தீபக்கா வந்து நேச்சுரலி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க. அப்படி பட்டு பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிருவாங்க. ஃபில்டரே கிடையாது. விஜய் சேதுபதி சாரே கொஞ்சம் பார்த்து தான் பேசுவார். பிரியங்கா பற்றி நமக்கு தெரியல, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நான் அவங்கள ஆங்கராக தான் பார்த்துருக்கேன். ஸோ 3 பேரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். பிரியங்கா தேஷ்பாண்டே அண்ட் தீபக் அண்ணா பார்த்தோன்னே பார்வதியோட ஃபேஸை வந்து க்ளீனாக காமிச்சாங்க. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.